இப்போ இந்த ஏசி ரிமோட் இருக்கு, போயிட்டு நான் ஏசி ஆன் பண்ணா என்ன ஆகும்? உடனே ஒரு செகண்ட்ல ஆன் ஆகிரும். இதே ரிமோட் போய் நான் டிவில போய் ஆன் பண்ணா ஆன் ஆகுமா? எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் ஆன் ஆகாது. இது புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு லைஃபே புரிஞ்ச மாதிரிங்க. இந்த ரிமோட்டுக்கே பர்பஸ் இருக்குன்னா வேர்ல்டுல பெஸ்ட் கிரியேஷன்னா அது நம்ம ஹியூமன் தான். உங்களுக்கும் எனக்குமே ஒரு பர்பஸ் கண்டிப்பா இருக்கும். பேசிக் ஆஃப் பர்பஸ், நாம எதற்கு படைக்கப்பட்டிருக்கோம் தெரிஞ்சிருக்கணும். அல்லாஹ் தெளிவா சொல்றான், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக அன்றி நான் படைக்கவில்லை. அப்ப அல்லாஹ்வை வணங்குறத நம்மளுடைய முதல் பேசிக் ஆஃப் பர்பஸ் தான் இருக்கணும். இரண்டாவதுமே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, இந்த வாழ்வையும் மரணத்தையும் உங்களை சோதிப்பதற்காகவே நாம் ஆக்கினோம். ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு சோதனை தான், அதுல நம்ம எஃபர்ட்டை போடணும். மூணாவது, விஷயத்தை பண்றதுக்கு 100% எஃபெக்ட் போறீங்க, ஆனா 10% தான் வருதுன்னா ஏதோ ஒரு தப்பு பண்றீங்க. ஆனா இன்னொரு இடத்துல நீங்க 70% தான் உங்களுடைய எஃபர்ட் போடுவீங்க, ஆனா 100% ரிசல்ட் நிக்கும். அப்பன்னா நீங்க உங்க பர்பஸ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். உங்க வேலை கஷ்டப்படுறதுலாம் இல்ல, பர்பஸ் என்னதுன்னு கண்டுபிடிக்கிறது தான். அதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்க, இந்த ரிமோட் மாதிரி நீங்க நினைக்கிறதுலாம் நடக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.